ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன ஒரு கதை தான். ஒரு முறை திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு கார் வந்து ஏதோ கீ ஃபெயில், இப்போல்லாம் ஆட்டோமேட்டட் கீ இல்லையா, கீ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திடீர்னு ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகி பயங்கரமாக காரில் சவுண்ட் வர ஆரம்பிச்சு. எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். பயங்கரமாக சவுண்ட் வந்துருச்சு. என்னால் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே அந்த கார் சவுண்டில் எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் அதிருது. 16 வீடும் அவ்வளோ சவுண்டு காரில் அப்படி வச்சுருக்கானுங்க அலாரம். ஸோ அப்போ அந்த என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அது அந்த நிமிஷத்தில். அப்போ திடீர்னு பக்கத்தில் இருந்த ஒரு சாதாரண ஒரு பேப்பர் போடுற பையன் வந்து, சார் ஏன் சார் இதுக்கு ஏன் சார் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேலட்டை ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணான், பேட்டரியை கழட்டி விட்டான். பேட்டரி கழட்டி விட்டால் என்ன ஆகிடுச்சு, பட் அது எனக்கு கிளிக் ஆகும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னாலும் எனக்கு அந்த இந்த சவுண்டை நிற்க வைக்கிறதுக்கு பேட்டரி கழட்டி விட்டால் அந்த சவுண்ட் நின்றுடுன்றது எனக்கு அந்த டைமில் கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வரணும்னு சொல்ல. இப்போ யாராவது ஸ்ட்ராங்காக ஒரு ஃபார்முலா சொன்னாங்கன்னா, ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்க சொன்னாங்கன்னா, அதை டக்குன்னு அவங்க சொல்கிற லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கணும். ஓகே, நீ அவங்க சொல்கிற லாங்குவேஜில் இப்போ கிளாஸ் எடுக்கிறப்ப, இப்போ இத்தனை கிளாஸ் நடக்குது இல்லையா, இத்தனை கிளாஸில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, அவங்க லாங்குவேஜில் எழுதி வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணணும். பட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். எப்பயுமே சில பேர் என்னென்னா, தான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறது. சரியா, அறிவாளி நினச்சிட்டு மற்றவங்க சொல்கிற விஷயங்களை உள்வாங்காமல் இருக்கிறது. அவங்க ஒரு சூப்பர் ஃபார்முலா தான் சொல்கிறாங்க, இவங்க ஒரு மொக்க ஃபார்முலா வச்சு தான் உட்காந்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், சூப்பர் ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணணும். அப்போ அந்த நம்ம அதை விட்டுட்டு வெளியில் வரணும், ரொம்ப நம்ம டைட்டாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த அக்செப்டன்ஸு ஒரு மோர் இம்பார்ட்டண்ட். சரிங்களா, ஒரு சின்ன ஒரு கோட் வேர்ட், இந்த திருகாணி இருக்கு இல்லையா, திருகாணியை நான் ஒரு விளையாட்டு தான் சொல்கிறேன். போட முடியல, லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்களா கம்மலை, சோமஸ் கம்மலை தூக்கி போட்டுருவாங்க, பூண்டில் வச்சு பண்ணுவாங்க, வேறு வேக்ஸ் வச்சு பண்ணுவாங்க, எரேசரை கலெக்ட் பண்ணி போடுவாங்க. சரி சரி, அதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக். நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு முறை ஒரு கட்டிங் பிளேடு இருந்தது, கொஞ்சம் லைட்டாக வச்சு அமுக்கி விட்டு போட்டால் டைட் ஆகிடுச்சு. கட்டிங் பிளேடில் அமுக்கில் கம்மலே காணாமல் போகிற அளவுக்கு கட்டிங் பிளேட் வச்சு பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தா அது நேரம் ஆகிட போகுது. நேரம் ஆகிறப்ப அது ஸ்க்ரூ. அப்போ கட்டிங் பிளேட் கூட அதுக்கு யூஸ் ஆச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு படிக்க முடியாத ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு க்ரியேஷன் பண்ணால், இப்படி ஒரு கோட் வேர்டு க்ரியேட் பண்ணால் அது நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல அதை பண்ணணும். எல்லா பாயிண்ட் இன்னும் சொல்லப்போனால், ஃபஸ்ட்டு நான் எம்டி எழுதினப்போ எனக்கு சீட் கிடைக்கல. வெயிட்டிங் லிஸ்ட் 1 எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு வருஷம் எனக்கு பிஜியே கிடைக்கல. அந்த பிஜி கிடைக்காததுக்கு எனக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து, நான் தமிழ் அனாட்டமி இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு சிலபஸ் இருந்துச்சு. தமிழ் அனாட்டமி படிக்கலன்றது தான் எனக்கு தெரியும். ஏன்னா உள்ளே போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கொஷின் தமிழ் அனாட்டமியில் படிக்கிறேன், இருக்குது என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் என்னென்னு கூட தெரியல. சரிங்களா, கீ செகின் இருக்குது, அது என்னென்னு தெரியல. ஸோ தமிழ் அனாட்டமி சுத்தமாக தெரியலன்றதுனால எனக்கு அந்த சீட்டு கிடைக்கலன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ் அனாட்டமி புக் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பெருசு இருக்கும். எனக்கு வந்த கோவத்துக்கு வந்தேன், ஒரு சாப்டரையாக கிழித்தேன். சரியா, இப்போ பார்ட் சாப்டர் 1 சாப்டர் 2 தனித்தனி, இந்த புக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுனால தானே இதை நான் இத்தனை நாள் தொடாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எத்தனை சாப்டர் இருக்கோ அத்தனை கிழிச்சு தனித்தனியாக செலக்டை போட்டு ஒட்டி தனித்தனியாக, ஸோ அத்தனை புக்காக தனித்தனியாக பண்ணி வச்சு கையில் வச்சு படிக்கிற அளவுக்கு அதை கேரி பண்ணுற அளவுக்கு பண்ணி படித்து அடுத்த முறை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தான் நான் பிஜி வாங்கினேன். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் டஃப்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த சப்ஜெக்டில் தான் நீங்கள் உள்ளே பூந்து அடிக்கணும். ஒரு ஏரியா டஃப்பு, ஒரு ஏரியா படிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் தான் உள்ளே பூந்து முடியும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், இந்த சித்தர்கள்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, உள்ளே ஏகப்பட்ட விஷயம், அவர்கள் எழுதின நூலுங்க, அவங்களோட கம்யூனிட்டி, அதெல்லாம் போட்டு கச்சா முச்சான்னு அது படிக்கவே முடியல. அவன் சித்தர்கள் படிக்க முடியலன்னு நான் புலம்பிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணால், அவன் திடீர்னு சித்தர்லேருந்து என்ன வேணாலும் கேட்குறான் அப்படின்னு சொன்னான். கடைசியில் உள்ளே பூந்து என்ன கேள்வி கேட்டான்னு சொல்கிறான். இந்த சித்தர் வந்து எந்த மரபுன்னு கேட்டால் சொல்கிறான், என்ன ஜாதின்னு கேட்டால் சொல்கிறான், எதை கேட்டாலும் சொல்கிறான். எப்படின்னு கேட்டால், எல்லா சித்தர்களையும் பேடாக கிரியேட் பண்ணி சித்தர்களை மொத்தமாக டேமேஜ் பண்ணி, சரியா, அந்த சித்தர்கள் வந்து எந்த பாயிண்ட் கேட்டாலும் சொல்கிறான். இப்போ என்னால் சித்தர்கள் இன்றைக்கும் படிக்கும், அதை ஃபுல்லாக உட்காந்து உள்ளே படிக்கவே முடியல. அப்போ இதில் யார் புத்திசாலி, அவன் தான் புத்திசாலி. அவன் இன்றைக்கி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கான். சரியா, அவன் தானே புத்திசாலி.
அப்போ எந்த ஏரியா உங்களை வீக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியா உள்ளே பூந்து அடிச்சிடணும். இந்த இவர் என்னது இந்த பெரிய வாசிம் அக்ரம்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவனை பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க. ஓகேவா? எல்லாருமே பயப்படுவாங்க. அவன் தான் மூக்கை உடச்சிடுவார், கண்ணை உடச்சிடுவார், அந்த மாதிரி எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் டெண்டுல்கர் எப்பவுமே என்னென்னா எப்போ வந்து நின்னாலும் வாசிம் அக்ரம் போடுற ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிடுவார். என்னது முதல் பாலே 6 அடிச்சிடுவார். அப்பயே என்ன ஆகிடும், அவங்களோட கான்ஃபிடென்ட்டு அவுட்டு, அவனை பற்றியான இமேஜே அவுட் ஆகிடும். அந்த மாதிரி உங்களை எந்த புக்கு டைல்யூட் பண்ணுதோ, எந்த புக்கு உங்களை பயமுறுத்துதோ அந்த புக்கை என்ன பண்ணணும், உள்ளே பூந்து அதை ஸ்கெலிட்டன் எடுத்துணும். அதை பண்ணிங்கன்னா எந்த புக்கும் உங்களை பயமுறுத்தாது. சரியா? இது சிம் கார்டு விஷயம் என்னென்னா, சின்ன சிம் கார்டு தான். இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே மொபைல் அழுத்தினோடனே அது எங்கே போகுது, நேராக இங்கேயா கால் வருது, எங்கே வருது, டவருக்கு போகுது, டவர்லேருந்து சேட்டலைட்டுக்கு போகுது, சேட்டலைட்லேருந்து திரும்பி டவருக்கு வருது, டவர்லேருந்து ஒரு இத்தனை ரூட். ஓகேவா? இங்கேருந்து டவர் டு சேட்டலைட் டு அகைன் டவர் டு இங்கே, இவ்வளோ. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சிலிக்கா தான். நீங்கள் ஒருங்கமைக்கப்பட்ட சிலிக்கன் அணுக்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? +1 +2 10ல் படிச்சிங்களா இல்லையா? ஒரே ஆர்கனைஸ்டாக ஒரு ஆட்டம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பஸ்? சீரமைக்கப்பட்ட கார்பன் அணுக்களை தமிழில் தான் நான் படித்தேன். ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் ஒர்க் ஆகும், அந்த சிலிக்கன் சிப்ஸ் எல்லாம். சரி, இப்போ அதில் என்னங்க சிமெட்ரிக்கல் கார்பன் ஆட்டம், அது வேறு. அது வந்து ஐசோமர்ஸ் நான் ஐசோமர்ஸில் வரும். நான் என்ன சொல்கிறது, இது நான் சொல்கிற சாப்டர் வந்து சாலிடில் வரும். எங்கே வரும்? ஐயோ, இது கையில் கீழே வச்சுட்டேண்ணே. சாலிடில் வரும். இதை கீழே வச்சு அதனாலயா? இல்லை சாலிடில் வரும். சரியா? சாலிட் சாப்டரில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சிம் கார்டு வந்து இவ்வளோ வேலையை பண்ணுதா இல்லையா? சரி, உங்கள் பிரெயினில் எத்தனை சிம் கார்டு இருக்கும்? உங்கள் பிரெயின் செல்ஸில் எத்தனை சிம் கார்டு இருக்கும்? உங்கள் பிரெயின் செல்ஸை கம்பேர் பண்ணும் லட்சக்கணக்கில் சிம் கார்டு இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ உங்கள் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நம்ம பிரெயினில். நம்ம தான் அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதுக்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்து நம்மளால் இவ்வளோ தான் முடியும், இப்படி தான் முடியும் அப்படின்னு நிறைய நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் ஒரு நம்ம சித்தார்த் டாக்டர் ஒருத்தர் 21 days படித்து 21 24 தெரியல, பார்த்தீங்களா யூடியூப்பை? நான் வேணால் இன்றைக்கி வேணால் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். 24 நாள் படித்து அவங்க டிஆர்ஓவாக செலக்ட் ஆகி வேலூர் கலெக்டரேட்டில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சித்தார்த் டாக்டர் அவங்க மொத்தமாக படித்தது 24 நாள் தான் சொல்கிறாங்க, 24 days தான் சொல்கிறாங்க. எப்படி படித்தேன், என்ன மாதிரி படித்தேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம சித்தார்த் டாக்டர் தான். ஸோ இந்த ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் இந்த நீங்கள் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா யூ கேன் ஓவர் கம். நிறைய பேர் ஓவர் கம் பண்ணலாம். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணும். இன்னொன்று, இந்த இப்போ இருக்கக்கூடிய பீரியட்ஸில், இந்த இருக்கக்கூடிய நாட்களில் மேஜராக எதுவும் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்களாக ஒரு கமிட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. எந்த இஷ்யூ வந்தாலும் அதை ஷார்டன் பண்ணணும், எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணணும். இந்த எக்ஸாம் வர முடிக்கும் நடுவில் உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் வர மாதிரி இருந்தால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், போஸ்ட்போன் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திடீர்னு யாராவது ரிலேட்டிவ் வரேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் இப்போ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக டேரிங்காக சொல்லலாம். ஓகேவா? சார் வாங்கலன்னா அப்புறமேட்டு சொல்லி காட்டுவாங்க சார் அப்படின்னு, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரியா? வாங்கணுமா வாங்கலையான்றதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நமக்கு என்ன வேணும், இந்த டைம் முக்கியம். சரியா? ஓகே. இது நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி எவரி லிவிங் ஆர்கானிசம், பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் வந்து கன்செப்ஷன்ற கரு உருவாக்கத்திலேயே 200 மில்லியன் செல்ஸ் மேலே ட்ராவல் ஆகி அதில் ஒரே டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு தான் கருவாகுது. ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து மில்லியன் கணக்கு செல்ஸை ஓவர்டேக் பண்ணி தான் க்ரோத் ஆகிடும். இந்த நேச்சரே என்ன பண்ணுதுன்னா, ஒரு திறமையான ஒரு அணுவை தான் உயிராக உருவாக்குது. ஆமாம் தானே? நேச்சரே அப்படி தானே இருக்குது. அப்போ திறமையான அணு தான் உயிராக உருவாக்குதுன்னா அந்த திறமை யாருக்குள்ளேயும் பொதிஞ்சிருக்கும், நம்மக்கிட்டையும் பொதிஞ்சிருக்கும். ஸோ அதை முதல்ல உணரணும். சரியா? அசோகரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற 10 அரசர்களை கொன்னுட்டு தான் அவர் அசோகர் வந்தார், அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி ஆனார் அப்படின்னு. அதனால்
நம்ம ஒரு உயிரி உருவாகிறதுக்காக பல மில்லியன் உயிரிகள் உருவாகாமல் தடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஒரு உணர்வு நமக்கு இருந்தது, நம்மளே ஒரு வெற்றியின் அடையாளன்றதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்மளை வேஸ்ட் பண்ண மாட்டோம். புரியுதா? நம்மளை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா இல்லையா? சரி. சூழ்நிலைகள் உன்னை தேர்வு செய்யும். இது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சுச்சுவேஷன் உங்களை சுற்றி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். தகுந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்குள்ளே ஒரு ஆழமான தேவை இருக்கிறப்ப அதை சூழ்நிலை பூர்த்தி செய்தா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆழமான தேவை இருந்துச்சுன்னா அதை பூர்த்தி செய்கிற விஷயங்கள், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அமைதியாகிடுவாங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும், நீங்கள் படிக்க உட்காரத்துக்கான வசதி வாய்ப்புகள், என்னென்ன அதுக்கு தேவையான நோட்ஸு, அதுக்கு தேவையான கிளாஸு, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு ஒருத்தர் வந்து கிளாஸு, எந்த இதுக்கு உங்கள்கிட்ட ஃபார்முலாலையோ அதுக்கு ஒருத்தர் வந்து ஃபார்முலா, எல்லா விஷயங்களும் என்ன ஆகும்? உங்களை சுற்றி கேதர் ஆகும். ஆனால் என்ன இருக்கணும் உங்கள்கிட்ட? அந்த ரிசர்சிவ்னஸ் இருக்கணும். இது வரப்போகுது, இது நடக்க போகுதுன்ற ரிசர்சிவ்னஸ் இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதை நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ அப்போ என்னென்னா, ஆழமாக இது நடக்கும்ன்றதை நீங்கள் நினைக்கணும். எது நடக்குன்றது, நீங்கள் போய் அந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சீட்டில் உட்காருவீங்க, அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் உட்காருவீங்கன்றதை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். நான் எத்தனை பேர் புக்கில் உங்கள் பேர் எழுதி ஏஎம்ஓன்னு எழுதுனீங்க? நீங்களாம் எழுதலை இல்லையா? ஏன் எழுதலை? நீங்கள் எழுதலையா? உங்கள் பேர் எழுதி இப்போ என்ன பக்கத்தில் ஏஎம்ஓன்னு எழுதுனீங்களா இல்லையா? சரி, லாஸ்ட் எக்ஸாம் எழுதுங்க. இந்த எக்ஸாமுக்கு எழுதுங்க. அது ஒரு நெகட்டிவிட்டி. லாஸ்ட் எக்ஸாமுக்கு எழுதலை அப்போ எனக்குலாம் எழுதிட்டே இருக்கணும். எத்தனை முறைனாலும் எழுதிட்டே இருக்கணும். ஓகேவா? அது எழுதிட்டே இருந்தால் தான் நடக்கும். சரிங்களா? ஓகே. அதே டெஃபினட்டாக அதில் காம்பனண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஏஎம்ஓ ஆனால் நினைக்கிறீங்க இல்லையா, அது பத்தாது. அதுக்குள்ளே ஒரு நீங்கள் ஏஎம்ஓ ஆகிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ராங்காக ரிஹர்சல் பண்ணணும். அதை ஸ்ட்ராங்காக ரிஹர்சல் பண்ணால் இது ட்ரைவ் ஆகும். புரியுதுங்களா? அது உறுதியாக நடக்கும். சரிங்களா? நீங்கள் அதனால தான் நான் யூஸ்வலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு சுயநல நோக்கத்தோடு வைக்கிற லட்சியத்தை விட பொதுநல நோக்கத்தோட ஒரு லட்சியத்துக்கு பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு இருக்கும். என்ன இருக்கும்? பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏஎம்ஓ ஆவேன் அப்படின்றத சொல்கிறத விட்டுட, நான் ஏஎம்ஓ ஆகிட்டு ஒரு இந்த பர்டிகுலர் டிசீஸை ட்ரீட் பண்ணுவேன், சரி பண்ணுவேன் நீங்கள் ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா அதுக்கான தேவை எங்கே இருக்கும்? பிரபஞ்சத்தில் இருக்கும். இப்போ நான் கேன்சர் பேஷண்ட்டாக நான் சரி பண்ணுவேன் நீங்கள் முடிவு பண்ணி அதை ஏஎம்ஆரை கேன்சர் கையில் எடுக்கிறேன், கேன்சர் அடித்து காலி பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு தேவை இருக்குமா இல்லையா? இதை சரி பண்ண எவனுமே வரமாட்டானா அப்படின்னு ஒரு தேவை இருக்குமா இருக்காதா? அந்த தேவையும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். புரியுதா இல்லைங்களா? அது உங்களை இழுக்கும். ஸோ அதனால தான் உங்களோட ட்ரீம் வந்து காம்பனண்ட் ட்ரீமாக இருக்கணும். அந்த காம்பனண்ட் ட்ரீமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துக்கப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். படிக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். படிக்க இன்க்ரீஸ் ஆக அதை நம்பர் ஆஃப் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற பர்சன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பஸ் இது ஆயிடுச்சா? யாராவது ஒருத்தட்ட பேசிட்டே இருங்கன்னு சொன்னேன். பேசிகிட்டு இருக்கீங்களா? யாராவது ஒரு பர்சன் நீங்கள் உங்களை மானிட்டர் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்டாக யாராவது ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு அவுட்லெட் இருக்கணும்னு சொன்னேன். அது யார் இங்கே வரப்போ யாராவது ஒருத்தட்ட உங்களை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஏன் அதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சரியான லைனில் இருக்கீங்களான்றதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து சில நேரங்களில் சில இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வரவனாமல் தடுத்துடும். சில இன்ஃபர்மேஷன் அது நமக்கு பெரிய பாதிப்பு லைஃப்பில் எல்லா இடத்துலையும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். +2 படிக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன். நான் போய் பயங்கர படிக்கிற மாதிரி ஆள், பாஸ் மாட்டேன். டைம் டேபிள் வந்துருச்சு, கவர்மெண்ட் டைம் டேபிள் போர்டில் எழுதி போடுறாங்க. டேட் எழுதி போட்டு தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு எழுதி போடுறாங்க. நான் உட்காந்து டைம் டேபிள் எழுதுகிறேன். நான் டேட்டெல்லாம் எழுதிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் நான் பார்க்கல. நானாக சப்ஜெக்ட் லைனாக எழுதுகிறேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எழுதுகிறேன் லைனாக. ஆனால் அங்கே போர்டில் என்ன எழுதியிருக்குது? தமிழ், இங்கிலீஷ்க்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு? கெமிஸ்ட்ரி எழுதியிருக்கு. அதுக்கடுத்து தான் மேக்ஸ் எழுதியிருக்கு. ஒரிஜினல் டைம் டேபிளில் என்ன தான் இருக்குது?
கெமிஸ்ட்ரி தான் இருக்குது, அதுக்கடுத்து தான் மேக்ஸ் வருது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். இன்னொன்று பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எப்பவுமே படிச்சிருக்கேன். டேட்டை மட்டும் பார்த்து எழுதுறேன், சப்ஜெக்ட் நானே லைனாக எழுதிட்டேன். நாளைக்கு எக்ஸாம், நான் 3 நாள் லீவ் இருக்குது பார்த்துக்கோங்க. எதுக்கு? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஆனால் நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்? மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த கூட கொடுமை, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சரியா, அது +2 படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து இது படிச்சுட்டு இருக்கப்போ வந்து என்கிட்ட கெமிஸ்ட்ரியில் டவுட்டெல்லாம் கேட்குது. அப்போ கூட எனக்கு அது தெரியல, இது ஏன் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறாங்க மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆனால் லூசு பையன் நான் தான் மாற்றி படிச்சுட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியல. எக்ஸாம் ஹாலுக்கு போன பிறகு, போய் உக்காந்த பிறகு, கொஷினை கொடுத்த பிறகு, சார் கொஷினை மாற்றி கொடுத்துட்டீங்க சார். என்னது கொஷினை மாற்றி கொடுத்துட்டீங்க? யார்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன்? இன்விஜிலேட்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், என்னோட +2 பப்ளிக் எக்ஸாமில். இது என் லைஃப்பில் நடந்த விஷயம் சரியா. அப்புறமேட்டு தம்பி இன்னைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம், இது என்னது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான், நீ தான் மேக்ஸ்ன்னு சொல்கிற. எல்லோரும் பசங்க, டே நீங்கள் என்னடா எக்ஸாமு? சார் கெமிஸ்ட்ரி சார், எல்லாம் கத்தானுங்க கிளாஸை, நீங்கள் உட்காந்து எழுது அப்படின்னு. அப்புறமே என்ன பண்ண, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு, அப்புறமேட்டு அதே உட்காந்து எழுதிட்டு வந்துட்டேன். மார்க்லாம் வந்துருச்சு, நல்ல மார்க் தான் எடுத்துருந்தேன். ஓகேங்களா. என்ன யூஸ்வலாக சென்டம் எடுக்கணும்னு நினச்சேன், அது சென்டம் மிஸ்ஸிங்கு. அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருந்தேன். 146 எடுத்தேன், 48 எடுத்தேன், 200 அவுட் ஆஃப் 200. அடுத்த 6 மாதத்துலேயே அரியர் இருக்கு. அரியர் கூட போய் நான் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிட்டேன். அரியர் எழுதுறப்ப அரியர் எழுதுவாங்க இல்லையா, எல்லா பசங்களும் அரியர் எழுதுவாங்க. நான் இம்ப்ரூவ்மெண்ட்டே எப்போ எழுதுறேன், மார்க் வந்தால் அடுத்து என்ட்ரன்ஸ் எழுதுறேன், இல்லை என்ட்ரன்ஸ் எழுத மாட்டேன்னு சொல்லி போய் எழுதுனேன். அதில் 196 எடுத்தேன் கெமிஸ்ட்ரி. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே அவாய்ட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வராமல் போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வடிவத்தில் கொடுத்துட்டே இருக்கும், அதை நம்ம ரிசீவ் பண்ணாமல் போயிடக்கூடாது சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பப்போ வந்துட்டுருக்கும். எந்த புக்ஸுக்கு கேதரிங் மாதிரி வந்துட்டுருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த எக்ஸாம் அப்போ, ஒரு NIS எக்ஸாம் அப்போ இதுக்கு குழந்தை மருத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. குழந்தை மருத்துவத்தில் வந்து கொஸ்டின் நிறையா வரப்போகுதுன்னு வந்தது. அப்போ நான் சொன்னேன், நம்ம மெட்டீரியலை நல்லா தரவாக படித்தா போதும், கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அந்த முறை நம்ம மெட்டீரியலை தரவாக அடிச்சுட்டு போனவங்களாம் என்னாச்சு, நேஷனல்ஸில் டாப் மோஸ்ட்டில் வந்தாங்க சரியா. அதே மாதிரி போன முறை ஒரு பர்டிகுலர் புக்கில், என்னது பெத்தாலஜியில் என்ன ஆத்தர் அது, ஹர்ஷ்மோகன். இன்னொரு ஆத்தர் இருக்காரா யாராவது? ஹர்ஷ்மோகனில் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துடுறாங்க சரி, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் கிட்ட வரக்கூடிய கொஞ்சம் ஷார்ப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தரவாக இருக்கும் சரியா. இப்போ 3:30 மணி ஆயிடுச்சு. இப்போ 3:30 மணி, 2:30 ஸ்டார்ட் பண்ணேன். 2:45 சரி ஓகே. ஸோ இந்த 4 விஷயங்களை வந்து இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குள்ளே எப்பயுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஏக்கம்னா, நம்ம இந்த விஷயத்தை சரியாக செய்யலையோ, இந்த விஷயம் சரியாக நடக்கலையோ அப்படின்ற ஏக்கம் வந்து எல்லாருக்குள்ளே வந்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்குள்ள இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதே மாதிரி கவலைன்றது சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறது, அந்த விஷயத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்காது ஓகேவா. அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டே இருக்கு. இப்போ இந்த ஏக்கமும் கவலை, இன்னொன்று சுய பச்சாதாபம்னு ஒரு விஷயம் இருக்குது. சுய பச்சாதாபம்னு என்னங்க, நான் ஒரு பாவம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்குது இந்த கேரக்டர். சுய பச்சாதாபம்னு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏகப்பட்ட பேர் இருக்குது. நான் ஒரு பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதனால் செயல்படாமல் இருக்கிறது. அதில் வேற ஒரு பெருமை வேற இருக்கிறதே. ஒரு கேவலமான கேரக்டரு, அந்த கேவலமான கேரக்டரில் என்னது ஒரு பெருமை வேறு. அதான் சொல்லுவாங்களா, மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமைன்னுவாங்களா இல்லையா. இருக்கிறதே சுய பச்சாதாபம், தான் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கவலையில் மாட்டிகிட்டு இருக்கிறதே தப்பு.
அதை ஒரு பெருமையாக வேறு நினச்சிட்ருக்கேன். அது தப்பு. ஆக்சுவலாக அந்த சுய பச்சாதாபம்ன்றது ஒரு செல்ஃப் கில்லர் மாதிரி, உங்களை அடுத்த இதில் செயல்படாமல் விட்டு பண்ணிடும். அந்த நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கா சார்னு நினைப்பேன். அதாவது நீங்கள் சும்மா உட்காந்துக்கிறப்பே நான் ரொம்ப பாவப்பட்ட ஆள், இருந்தாலும் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பேர் தான் சுய பச்சாதாபம். அந்த மாதிரி எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், சில பேர்கிட்ட நிறையவே இருக்கும். வீட்டில் போனாலும் நான் ஒரு ஞானி, நான் இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன், அப்படி துன்பங்களின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நான் இன்னும் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன், இருந்தாலும் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரியா? எல்லா துன்பங்களையும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை நான் இன்முகத்தோடு அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம்? நீ துன்பத்தை அனுபவிச்சு போனால் அது உன்னோட மைண்ட் செட். அது சரியா? துன்பத்தை அனுபவிக்கிறது யாரோட மைண்ட் செட்டு? உன்னோட மைண்ட் செட்டு. நீ துன்பத்தை அனுபவிக்கிற, அதனால யாருக்கு என்ன துன்பம்? மற்றவனும் ஜாலியாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அதனால் இந்த சுய பச்சாதாபம்ன்ற கேரக்டரை ஒழிச்சிருக்கு. உங்களை மேலே நீங்கள் வச்சுக்க. உங்களுக்கு தேவை ரெண்டே விஷயந்தான். என்னது? ஒன்று வலிமை, இன்னொன்று வைராக்கியம். வலிமைனா ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கும். ஸ்ட்ராங்காக எப்பவுமே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த விஷயத்தை டெஃபினட்டாக நடக்கும், செய்வேன், செஞ்சு முடிப்பேன் அப்படின்றதுல வைராக்கியமாக இருக்கும். இந்த ரெண்டு வலிமை வைராக்கியம்ன்ற விஷயத்தை ரிப்பீட்டாக நினச்சிருக்கு. நீங்கள் வலிமையாக இருக்க உங்களை சுற்றி இந்த ஏக்கம் காணாமல் போகும். நீங்கள் வைராக்கியமாக இருக்க கவலையே வராது. ஏக்கமும் கவலையும் காணாமல் போனால் சுய பச்சாதாபமே இருக்காது. ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு சின்ன கேரக்டர்னால அது உங்கள் படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணும். சார், நான் சுய பச்சாதாபமாக இருக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னா, அந்த சுய பச்சாதாபம் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் உள்ளே போய் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நீ ஒரு பாவம், இந்த சீட்டே உனக்கு கிடைக்கலனாலும் நீ படிச்சுட்டு இருக்க. யாரோ வாங்க போறா, கடமையேன்னு உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கேரக்டர் உள்ளே போய் என்ன பண்ணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த சுய பச்சாதாபத்தை அடித்து சாவடிக்கும். புரியுதா? நான் ஒரு பாவமும் கிடையாது. சரியா? என்னது? நான் ஒரு பாவமும் கிடையாது. எனக்குன்னு இந்த உடல் இருக்குது, எனக்குன்னு இந்த கோல் இருக்குது, இதை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு. ஓகேவா? அதை வந்துங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தியிருந்தா, அந்த நிறைய பேர்னா அதுக்காக எல்லாரும் அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்கிறதுக்குள்ள, உங்கள் தகுதிக்கு குறைவாக நினைத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நீங்கள் சாதிச்சுட்டு போய் இதை சொல்கிறதா நினச்சிட்டே இருக்கு. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை தகுதிக்கு குறைவாக பார்த்தவர்கள் மத்தியில் இந்த விஷயத்தை நீங்கள் சாதிச்சுட்டு போய் அவங்க முன்னாடி போய் நின்னா அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்கு வைப்ரேஷன் அதிகம். ஓகே? அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் நாத்தனாராக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், ஈவன் உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம், உங்களை கேவலமாக பார்த்த ஒரு நண்பனாக கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்.